ஒடிஷாவில் பக்கவாதம் ஏற்பட்டு சிக்கி தவித்து வரும் நாமக்கல் தொழிலாளியை மீட்டு வர வேண்டும் என அவரது குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். கேரளாவில் இருந்து பணி நிமித்தமாக ஒடிஷாவுக்கு சென்ற நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த கனரக வாகன ஓட்டுநர் கோவிந்தனுக்கு அங்கு திடீர் பக்கவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி வரும் நிலையில் அவரை மீட்க போதிய பணம் இல்லாமல் அவரது குடும்பத்தினர் தவித்து வருகின்றனர். கோவிந்தனை ஒடிஷாவிலிருந்து தமிழகத்திற்கு அழைத்து வர தமிழக அரசின் உதவியை நாடி கோவிந்தனின் மகன் கோகுல் வீடியோ வெளியிட்டுள்ளார். கம்பெனி ஆளுங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க வீட்டில் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, வாங்க வந்து அப்பாவை பாருங்க அப்படின்னு சொல்லி பே பண்ணி அவங்க இங்கே வர வச்சாங்க. வந்தோன்னே இங்கே கம்பெனி இந்த பக்கமும் எதுவும் பண்ணலை, உதவி எதுவும் பண்ணலை. பண்ணதுக்கப்புறம் இங்கே அப்பாவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக ஆகிட்டாரு. நார்மல் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கு எங்களால் காசு எதுவும் இல்லை. அதுக்கு ஏதாச்சும் பண்ணுங்க. இப்போ தமிழ்நாடு அரசு ஏதாச்சும் உதவி பண்ணுங்க.